ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோனா மீனா கிச்சன். என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முருங்கைக்காய் மசாலா பொரியல், முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் அடுப்பில் போட்டுட்டு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, அரை ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் சோம்புங்க. சோம்பு கட்டாயம் போடுங்க. போட்டிங்கன்னா தான் மட்டன் டேஸ்ட் மாதிரியே இருக்குங்க. அந்த முருங்கைக்காய் சாப்பிடையில் வாசனையும் சூப்பராக இருக்கும். இப்போ இது பொரியொட்டி, இப்போ வெங்காயம் 10 சின்ன வெங்காயம் போடுறேங்க. சாம்பார் வெங்காயம் போட்டு பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயம் போடுறத விட ஒரு 10 வெங்காயம் நீளமாக நறுக்கிட்டு போட்டுட்டு, இப்போ பூண்டுமே நான் ஒரு 5-6 பல்லு நீளமாக நறுக்கி போடுறேங்க. இதுவுமே அப்படி மட்டன் சுவையில் இருக்குங்க. போட்டு செஞ்சு பாருங்கள் ஒரு டைமு. இது நல்லா வதக்கணுங்க. ஓரளவுக்கு பொரிஞ்சு வதக்கணும். இந்த மாதிரி பொரிஞ்சு வந்துடணும். வதக்கின பிறகு தக்காளி போட வேண்டியதாங்க. ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். போட்டு ரொம்ப நேரம் வதக்கணும் அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். ஏன்னா முருங்கைக்காயோடு சேர்ந்து வேக தான் போகுது, அதனால் மசிய வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ முருங்கைக்காய் நிறையா இருக்குது, என்ன செய்யணும் குழப்பமாக இருக்குது டயத்தில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். முருங்கைக்காய் சீசனில் ரொம்ப விலை கம்மியாக கிடைக்குங்க. அந்த மாதிரி டயத்தில் பண்ணி பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முருங்கைக்காய் போடுறேங்க. நான் முருங்கைக்காய் போட்டுட்டு 2 நிமிஷம் வதக்கணுங்க. அந்த எண்ணெய் எல்லா பக்கம் படுற அளவுக்கு 2 நிமிஷம் வதக்கிட்டு, இந்த மாதிரி வதக்கிறேனுங்க. வதக்கிட்டு இப்போ முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். நான் ரொம்ப நிறைய ஊற்ற வேண்டாம், முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நான் இப்போ உப்பு போடலை. உப்பு போட்டிங்கன்னா காயோட கலரும் மாறிடும். 2வது முருங்கைக்காயும் அவ்வளோ சீக்கிரம் வேகாதுங்க. நீங்கள் இந்த மாதிரி உப்பு போடாமல் முதல்ல தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடிடுங்க. இடையில 2 வாட்டி திறந்து செக் பண்ணிக்கோங்க, தண்ணி வற்றிருச்சா என்ன ஏதுன்ட்டு. ஸ்பீடிலே வச்சு வேக விடலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி திருப்பி எல்லா பக்கம் கிண்டி விட்டு மூடி வச்சுட்டேங்க. 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும், பழையபடி உப்பு போட்ட பிறகு. இப்போ தண்ணி இருக்குது. இப்போ இருக்கும்போதே நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். நான் வீட்டு மிளகாத்தூள் தாங்க இது. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ இது கிரேவி பதம் வேணால் நீங்கள் இப்படியே எடுத்துக்கலாங்க. நான் இப்போ சுருள வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சுருள அந்த மிளகாத்தூள் வாடை போகிற அளவுக்கு, நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சுருள வதக்கிட்டேங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். கருவேப்பிலை இப்போ லாஸ்ட்டில் போடுங்க, பச்சை கருவேப்பிலை வாசனை சூப்பராக இருக்குங்க. இப்போ முருங்கைக்காய் தொக்கு ரெடிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.